கேப்டன் மில்லர் படம் பார்க்க சென்னையில் இருக்கும் பிரபல தியேட்டர் ஒன்றுக்கு வந்த 2 விஐபிகளை பார்த்து தனுஷ் ரசிகர்களோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கும் தனுஷ் மீது எந்த கோபமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன அதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதாவது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் அசுரத்தனமாக நடித்திருக்கும் கேப்டன் மில்லர் படம் இன்று தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி ரசிகர்களின் அமோக வரவேற்பு பெற்றிருக்கு. பிற மாநிலங்களின் அதிகாலை காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. வெளி மாநிலங்களில் உள்ளவர்கள் தங்களுக்கு முன்பே கேப்டன் மில்லர் படத்தை பார்த்து விட்டதா என தமிழகத்தில் உள்ள தனுஷ் ரசிகர்களுக்கு லைட்டா வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆனால் தமிழக அரசு உத்தரவின்படி அதிகாலை காட்சிக்கு அனுமதி இல்லை. அதனால் என்னதான் ஆசைப்பட்டாலும் தமிழகத்தில் அதிகாலை காட்சியை பார்க்க முடியாது. இந்நிலையில் கேப்டன் மில்லர் படத்தை முதல் காட்சியை பார்க்க தனுஷோட மகன்கள் யாத்ராவும் லிங்காவும் சென்னையில் இருக்கும் ரோஹிணி தியேட்டருக்கு கார்ல வந்திருக்காங்க. கூடவே ரஜினிகாந்தும் வந்ததா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அவர்கள் காரில் இருந்து இறங்கி தியேட்டருக்குள் சென்ற போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகியிருக்கு. யாத்ரா லிங்கா வருவார்கள் என்றதும் அவர்களை பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே கூடிட்டாங்க. மகள்களுடன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் வருவார் என தனுஷ் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஐஸ்வர்யா வரல. அவர் வராவிட்டாலும் மகன்களை அனுப்பி வச்சதுல பாத்தீங்கன்னா தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரே சந்தோஷம்தான். ஐஸ்வர்யா அன்னிக்கு தனுஷ் அண்ணா மீது கோபம் இல்லை, கோபம் இருந்திருந்தா மகன்களை இப்படி முதல் காட்சியை பார்க்க அனுப்பி வைத்திருக்க மாட்டார், இப்போதைக்கு இது போதும் அண்ணி என்கிறார்கள் தனுஷ் ரசிகர்கள். முன்னதாக சென்னையில் நடந்த கேப்டன் மில்லர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கும் யாத்ரா லிங்கா வந்திருந்தாங்க. லிங்காவை பார்த்த ரசிகர்களோ தாத்தா ரஜினிகாந்தின் கார்பன் காப்பி போன்று இருக்கிறார் என்றாங்க. இளையவர் லிங்கா தான் அப்பாவோட தனுஷ் ஜெராக்ஸ் என்று காப்பி சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தியேட்டரில் கேப்டன் மில்லர் படம் பார்த்து விட்டு வருபவர்கள் அனைவரிடம் ஒரே ரியாக்ஷன் தான், வெறித்தனமா இருக்குங்க, ஃபயர், செம சூப்பர் ஹிட் ஆகும், தனுஷ் என்னமா நடிச்சிருக்காரு, அருண் மாதேஸ்வரன் தனுஷ் கூட்டணி மிரட்டலா இருக்குது, கேப்டன் மில்லர் வேற மாதிரி இருக்கு, தியேட்டருக்குள்ள இருந்த போது வேறு உலகம் இருந்த ஃபீலிங் இருந்துச்சு, பா என்ன படமான்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கேப்டன் மில்லர் படம் பார்க்கும் அனைவருமே பாசிட்டிவா சொல்றாங்க. அதனால பொங்கல் பண்டிகை விடுமுறை நாட்கள்ல கேப்டன் மில்லர் வசூல் ரொம்பவே வேட்டையாடி தீர்வார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கேப்டன் மில்லர் ஃபயர் என விமர்சித்தார் அந்த படத்தோட இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ்குமார். மேலும் அவர் இசையமைத்த படத்தை விட்டு கொடுப்பாரா என நினைத்தவர்கள் தியேட்டருக்கு சென்று கேப்டன் மில்லர் பார்த்த பிறகு ஜிவி ஏன் அத்தனை ஃபயர் விட்டார் என தற்போதுதான் புரிஞ்சு கொண்டாங்க. மேலும் தனுஷின் அறிமுக காட்சியில் வரும் பிஜிஎம் பாருங்கள் என்றார் ஜிவி பிரகாஷ். அந்த பிஜிஎம் ஒன்று ரசிகர்களுக்கு பிடிச்சு விட்டது. தனுஷின் அறிமுக காட்சியிலே தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே அசந்து போயிட்டாங்க. மேலும் ரஜினி பாத்தீங்கன்னா ரகசியமா இந்த படத்தை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதோடைய வீடியோ வெளியானதான் நமக்கு தெரியும். தனுஷ் தியேட்டர்ல படம் பார்த்தாரா இல்லை பார்க்கலையா அப்படின்னு நமக்கு தெரிய வரும். மேலும் ரஜினிக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனை இருக்கா இல்லையன்றதும் தெரிய வந்துடும். நீங்கள் கேப்டன் மில்லர் படம் பார்த்தீங்களா? அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.